That thing on the wall, it was told to me by a wise beggar a few years ago. I don't know if bombs and missiles will protect us, but a pen and a paper will. What do you think? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். மெதுவா. இங்க இரவு, அங்க பகல். இப்போ என்ன நடக்கும்? இங்க இரவு, அங்க பகல். இப்ப என்ன நடக்கும்? இரவு, பகல். இப்ப என்ன நடக்கும்? ஏய், நீ யாரு? ஐம் சாரி. ஆம் விஷ்ணு. நீ யாரு? கியூட்டா இருக்க. யார் நானா? இங்க தெரியுதா? LAK கெஸ். ஓ, லக்ஷ்மி. ஓகே. நீ இங்க என்ன பண்ற? இங்க பாரு, இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டப்பாக்குள்ள தான் இருக்கு. இந்தா, இதை திறந்து பாரு. Oh my god. Open it. I'm so excited. இப்போ என்ன நடக்கும்? ஒரு எழுத்தாளரின் கதையில் ஒரு ஓவியன் கதை வரைந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் ஓகே, ஆனா லாஜிக் இடிக்குது. ஃபேண்டசியில் என்ன வேணாலும் எழுதலாம்.
இன்ட்ரெஸ்ட் இல்லை. Honestly, anybody can be a writer. But I always believed that a good writer is delusional. ஒரு நல்ல ஆக்கியோன் அல்ல எழுத்தாளன் மருட்சியில் இருந்தால்தான் அந்த எழுத்து நன்றாக அமையும். என்னையா கதை எழுதிட்டு இருக்க? 1980s லவ் ஸ்டோரி மாதிரி டப்பாக்குள்ள கண்ணாடி காதல்னு. I don't like this. Please give me something different. என்ன பாரு, என்னோட காஸ்டியூம் பாரு. I'm freaking sexy. Freaking hell, look at him. He's hot, kind of. Do you want me to fuck him or what? பிரம்மா, இந்த பொண்ணு நல்ல அழகா கியூட்டா தான் இருக்கா. ஆனா இந்த கதைக்கு இவ தேவையில்லை. என்ன? I'm a badass musician. Music is my religion. எனக்கு என் மியூசிக் மேல இருக்க லவ் பத்தி எழுத. என்ன இந்த கதைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றியா? இல்ல இந்த கதையில நான் ஒரு முக்கியமான கேரக்டர் இல்லைன்னு சொல்ல வரியா? Dude, இவன் நான் பேசிக்கிட்டே போறான். Do something. இங்க வா. உன் கதைய நான் எழுதல, பக்கத்து ரூம்ல தான் இருப்பான் சிவன் இருப்பான். அவன் தான் உன் கதையை வரைகிறான். அவன்கிட்ட போய் கேளு. பேனாவில் மை தீர்ந்து விட்டதால் இன்னொரு பேனாவை எடுத்து எழுதத் தொடங்கினேன் நான். ஆனால் பேனா எழுதாமல் போனால் என்ன ஆகும் என்று மாறியது என் கதைக்களம். தாத்தா எங்கே போகிற? பேனாவா? பேனாலாம் அங்கே இல்லை, பெயிண்ட் மட்டும்தான். ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், ஆல் கலர்ஸ் அவைலபிள். பெயிண்ட் எடுத்துக்கோ, கூடயே சேர்ந்து ப்ரஷ் எடுத்துக்கோ. ஏன்னா அங்கே பாரு, கதை வந்து எழுதுறது பழைய காலம், இப்போ கதை வந்து வரையணும். அங்கே பாரு, அங்கே பாரு, அந்த பெயிண்டிங்கை பாரு. அந்த பெயிண்டிங்கே ஒரு கதை, அந்த கதைக்குள்ளே ஒரு பெயிண்டிங். உன் கதையை நான் பார்த்துக்கிறேன், உன் கதையை நான் பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இங்கே பாரு, ஒரு ஸ்கெட்ச், ஒரு பென்சில், ஒரு பேனா, சரியா? இது என் கதை, நான் பார்த்துக்கிறேன். நீ மூடினும் வேலையை பாரு. என்றும் ஒரு எழுத்தாளனின் அடுத்த வார்த்தையில்தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வாழ்க்கை இருக்கிறது. உயிர் கொடுப்பதும் நானே, அழிப்பதும் நானே. அந்த ஆற்றலை ஒரு எழுத்தாளர் இழந்தால் என்ன நடக்கும்? இப்போ என்ன நடக்கும்? பேனா எழுதலையா? சரி விடு. இப்போ என்ன நடக்கும்? என்கிட்ட சொல்ல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்கிட்ட சொல்ல. நல்லா கேட்டுக்கோ. இந்த பொண்ணு இந்த கதைக்கு வேணாம். நான் உனக்கு ஒரு நல்ல பாடல் வரி எழுதுறேன், ஓகேவா? வெள்ளை தாமரை தமிழ் மகனே, இசையால் உருவாகிய கலை மகனே. இது எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஏதாச்சும் எழுதுறா. வேணாம், நீ எழுது. அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க. உன் கதையை நான் தான் வரைகிறேன், அடுத்து என்ன நடக்கும்னு என்கிட்ட கேட்கணும். ஐயோ, ஏதோ ஒண்ணு கதைய மாத்து. இந்த பொண்ணு இந்த கதைக்கு வேணாம். பொண்ணா? தூக்கம். இந்த மூஞ்சி, ஹேர் கலரு, அதெல்லாம் உன் இன்ட்ரடக்ஷனுக்காக. இது வந்து அழகான அற்புதமான காதல் கதை. ரோமியோ ஜூலியட், டைட்டானிக், அந்த மாதிரி. போன பெயிண்டிங்கில்
லக்ஷ்மி உனக்கு டப்பா கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணால, அடுத்த பெயிண்டிங்கில் அவள் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிறதானே அழகு. சரி, ஆம்பளையா லட்சணமா போய் அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் போய் வரைகிறேன். Let me down! Put me down! What are you doing? What are you planning, dude? Put me down! Dude, what are you doing? I wish I loved you. Sorry. Ego's the bitch, baby. Sometimes you love someone so much, you end up killing them. Butch! ராக்ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நீ கொலைகாரன் ஆகிட்டீங்களா? அவன் வந்து எழுதுனான், ஆனா அவனால எழுத முடியல. இவன் வரையறேன்னு போனான், ஆனா அவன் வரைஞ்சது நடக்கல. அப்போ இந்த கதை எனக்கு தானே சொந்தம். பாரு, அப்போ இந்த பெயிண்டிங் எரிச்சிட்டா இந்த கதை எனக்கு சொந்தமாயிருல்ல. டிவைன், அந்த பெயிண்டிங் எரிஞ்சா நீ எரிஞ்சிருவடா. ஏன்னா நீ ஏன் அந்த பெயிண்டிங் குள்ள தாண்டா இருக்க. ஆல் ரைட் பிரம்மன் தாத்தா, நீ கொஞ்சம் அப்படியே ஸ்டெடியா நில்லு, நான் உன்னை வரைஞ்சிக்கிறேன். அடுத்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்னடா நடக்குதுங்க? ஏன் கதரா இது? உங்களைப் போலவே பிரம்மனும் குழம்பி போயிருந்தான், என்னடா நடக்கிறது இந்த கதையில் என்று. ஒன்லி மியூசிக். நான் ஒரு கருத்து சொல்லிட்டா? அப்பொழுது பிரம்மனிடம் சிவன் கூறினான், மொத்தம் 3 மனித உலகிற்கென்று ஒரு அமைப்புள்ளது. முதலில் வருவது காதல், அதற்கு பின் போர், அதற்கு பின் சமாதானம். ஆனால் சில நேரங்களில் சமாதானம் கூட சாவு ரூபத்தில் தான் வரும் என்று கருத்தொன்றை சொல்லி பிரம்மனை படம் வரைந்து சிவப்பு வண்ணத்தை அவன் வயிற்றில் பூசினான். தி எண்ட். நான் செத்தா நீயும் செத்துருவடா. ஏன்னா இது என் கதை. எல்லாம் சரி, ஆனா லாஜிக் கிடைக்குது. ஃபேண்டசி தானே, என்ன வேணா எழுதலாம். இப்போ என்ன நடக்கும்? பிரம்மனின் கற்பனை கதை முடிவடைந்தது. பட் யூ கைஸ் gotta keep something in mind. இது பிரம்மனின் கதை அல்ல, என்னுடைய கதை.